உங்க குடும்பம் எல்லாம் விளங்குமா? என் வயிற்றுச்செல்லாம் சும்மா விடாதடி. ஏன் அத்தை, உங்க மருமக தானே சிரிச்சிட்டு போறா? கொழுப்பு கூடி போச்சுல. உங்களுக்கெல்லாம் எப்படி கொழுப்பை கரைக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி கரைக்கிறேன்னு மட்டும். போலாம் பூஜா. சக்தி, உன் மாமியார் கேக்குறது எனக்கு ஒன்னும் தப்பா தெரியலடி. உன் புருஷன் ஜெயிலுக்கு போறான், நீ ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்க. ஆனா வெற்றி அசால்ட்டா போயிட்டு இருக்காரு. எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுதுக்கா. ஆனா இதை நீ புரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய முரட்டு காதல நீ புரிஞ்சுக்கணும். அப்பதான் இதெல்லாம் உனக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா எப்படியும் நாங்க ஜெயிச்சிருவோம். தேவையில்லாம நீங்க தலையிட போய் தான் சக்தி இந்த கேஸ்லயே மாட்டிருக்காங்க. இப்ப நானும் உள்ள போய் உட்கார வேண்டியதா போயிடுச்சு. அம்மா காஃபி. நான் உன்கிட்ட கேட்டனா? கேட்டனா? நான் உன்கிட்ட கேட்டனா? போகல. ரங்கநாயகி, என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. போதுமா? இத பாரு, இருக்கிற பிரச்சனைல நீ வேற ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ணணும்? இந்த ரங்கநாயகியோட பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வீட்டுல கேசரி பண்ணிட்டு தின்னுட்டு உட்காரவா? வெற்றிய வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம், புரியுதா? அதை விட்டுட்டு அது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? கொலகார பொண்டாட்டியை காப்பாத்த இவன் போய் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் ரங்கநாயகி பையங்கிறத மறந்துட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் சக்தியை நினைச்ச அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் ஸ்டேஷன்ல போய் காப்பாத்துவேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அது இல்ல ரங்கநாயகி. சக்தி எப்படியாவது வெற்றியை வெளியில கொண்டு வந்துருவா. அண்ணி, உண்மையிலேயே உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. பெத்த பிள்ளைய காப்பாத்தணும்னு பெத்த மனசு துடிக்கதான் செய்யும். ஆனா அவன் அப்படிலாம் இல்ல. அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறானா? தியாகி மாதிரி பொண்டாட்டியில காப்பாத்த போயிருக்கான். அவனை விடு, அவன் பொண்டாட்டி அவன் காப்பாத்துறான். ஆனா ஏன் புருஷனுக்கு ஏன் நிலைமையே புரிய மாட்டேங்குதே. அந்த சக்திக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சக்தி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இப்படிதான் எல்லாமே தப்பு தப்பா நடக்கும். என்னைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையில இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் அண்ணி. சக்தி 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 சக்தி. இப்ப அந்த சக்தி நம்ம வெற்றியை வெளியில கொண்டு வந்துறான்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. சபாஷ், எப்படி கொண்டு வரான்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னால நான் அவளுக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்கறேன். அவளுக்கு இந்த ரங்கநாயகியோட சக்தி என்னன்னு நான் காட்டுறேன். அத்தை, சக்தியை நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வெற்றியை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. இரு பூஜா, முதல்ல சக்திக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அவன் இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போய் தொலைஞ்சாதான் வெற்றியோட வாழ்க்கை உருப்படும். அவ போட்டும், அடுத்த நிமிஷமே நான் அவனை வெளில எடுக்கிறேன். சக்தி மட்டும் இங்க வரட்டும் அண்ணி, நீங்க சும்மா இருங்க. அவளை உண்டு இல்லன்னு நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். இல்ல சரளா, அவளை நம்ம காம்பவுண்டுக்குள்ள கூட விடக்கூடாது. அந்த கொலகாரி எப்ப வேணாலும் வரட்டும், ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட ஏன் வீட்டுல இருக்க கூடாது. ரங்கநாயகி, ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ என்ன பண்றன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இப்படி பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஏங்க நீங்க சும்மா இருங்க, தள்ளுங்க.
சக்தி பாத்தீங்களா, ஒரு கொலை செஞ்சுட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வத்த குழம்பு வச்சு கொடுத்துட்டு வந்த மாதிரி நிக்கிறா பாருங்க. ஏய் நில்லுடி. ரங்கநாயகி, அவளுக்கு சப்போர்ட்டா இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். அத மீறி ஏதாவது பேசுனீங்க, இந்த ரங்கநாயகி சும்மா இருக்க மாட்டா. அண்ணி, அதான் அவ துணிமணி எல்லாம் தூக்கி வெளியே போட்டாச்சுல, எடுத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. ஏய், சொல்றது உன் காதுல விழலையா? உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வெளில போ. ஏய், அவ எங்க போவா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அத்தை, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவ மான உள்ளவ, இதெல்லாம் எடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்திருப்பாளே. நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்து வாசல்ல வச்சிட்டு இருக்கீங்க? அவளே எடுத்துட்டு போயிடுவாத்த. இல்ல சக்தி, இவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சது சனி. இன்னைக்கு என் புள்ளைய ஜெயில கொண்டு போய் கொலைகாரனா நிப்பாட்டிட்டான். சக்தி கொஞ்சம் தயவு செஞ்சு கிளம்ப. வெற்றினா உங்களுக்கு எவ்வளவு உசுரன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதான் வெற்றிக்கே உன்னால ஆபத்துங்கிறப்போ அத்தை டென்ஷன் ஆகுறாங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு போ. அன்னைக்கு என்னமோ சொன்னியே, வட்டிக்கு விடுறதெல்லாம் உலகமாக பாவம்னு சொன்ன. இப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? இவ்வளவு துணிச்சல் இருந்த ஒரு கொலையை பண்ணிட்டு ஏன் வீட்டுக்குள்ள வருவேன்? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடு. உன்னோட பொருள் இங்க ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் கையால நானே தீய வச்சு கொளுத்திருவேன் பாத்துக்கோ. ரங்கநாயகி, சக்தி கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசிடுவோம். அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணா எடுக்கலாம். இங்க யாரும் ஒரு கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நான் சொன்னதுதான். அவளுக்கு சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் அவ கூடவே போயிட வேண்டியதுதான். சரி, நான் அன்னி கூடயே போய்க்கிறேன். ஏய் சரண்யா, நீ நல்லா தானே இருக்க? உள்ளவா முதல்ல. வரேன். அண்ணி உள்ள வரதா இருந்தா நான் வரேன். இல்ல அவங்க வெளியே போறதா இருந்தா நானும் போயிடுறேன். என்னடி உளற? உன்னை எப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் நீ உள்ளவா, ரெஸ்ட் எடு. டாக்டர் என்ன சொன்னாரு? ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல? சொன்னாரு. ஆனா நீங்க இப்படி ஏதாச்சும் வேண்டாத வேலை பண்ணுவீங்கன்னு தெரியும். அதான் நானே வந்துட்டேன். ஏய் லூசா நீ? ஏண்டி குழந்தை உண்டாயிருக்க? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா நம்மளால என்னடி பண்ண முடியும்? இத பாரு சரண்யா, முதல்ல உள்ளவா. சரி வேண்டாம், வா ஹாஸ்பிடலுக்கு போலாம். கிளம்பு சக்தி, நீயும் வா. வா. இப்ப எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு கூப்பிடுறவள? அவெல்லாம் வரக்கூடாது. அப்ப நாங்க மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போறோம். இதனால தானே இவ்ளோ ப்ராப்ளமும் வருது. அம்மா, ஏம்மா உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? எதுக்கு உங்களுக்கு இவ்ளோ கோவம்? அதனால தானே இவ்ளோ ப்ராப்ளமும் வருது. வேண்டாமா, எல்லாமே அவமானம் தான். இது ஏம்மா உனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது? அண்ணன் ஜெயில இருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்ல புரியலையா? உனக்கு தாண்டி புரியல. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ அவ கூட போக துணிச்சிட்டியா? என்னையா துணிஞ்சிட்டேன்னு சொல்றீங்க நீங்க? அண்ணன் ஜெயில இருக்காமா? சக்திய வீட்டை விட்டு வேற போக சொல்றீங்க. அவ போயிட்டானா நான் எப்படிமா இங்க இருப்பேன்? அம்மா, என்னால எங்கேயும் போக முடியாதுமா. என் மாமியார் வீட்டுக்கும் என்னால போக முடியாது. இல்லனா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் ஒரு அநாதன்னு சொல்லி சேர்ந்துட வேண்டியதுதான். குழந்தையும் அநாதையாவே பிறக்கட்டும். ரங்கநாயகியோட பேரு குழந்தையோட பேர் என்னன்னு தெரியுமாமா?
அனாதை. அப்பா உனக்கு எவ்வளவு எடுத்து சொல்றாருமா, கேக்குறியா நீ? அவரு எவ்வளவு அவமானப்படுத்துற. அவர் மட்டும் உன் கூட இருந்தாருன்னு வச்சுக்கைய, அவ்வளவுதான், சீக்கிரமா போய் சேர்ந்துருவாரு. கடைசியில நீ மட்டும்தான் இருப்ப. ஆனா இவங்கெல்லாம் கூட உன் கூட இருக்க மாட்டாங்கம்மா. இதோ நிக்கிறாங்க பாரு, பூஜா அத்தன்னு. உன் தலைய நல்லா கழுவி உன் சொத்தை நோகாம எடுத்துப்பான். கடைசியில நீ மட்டும் தனியா அவஸ்தைப்பட போறமா. கரெக்டா நம்ம பிளான சொல்றாளே. டேங்கப்பா, சரண்யா ஓவர் ஆக்டிங் பண்றாளே. ஏய், நான் அவஸ்தைப்படுறதெல்லாம் இருக்கட்டும்டி. நீ முதல்ல உள்ள வாடி, ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஐயோ சாமி, நான் உள்ள வரலப்பா. ஏண்டி, அவதான் கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. ஆ? உன் கூட பிறந்தவனுக்கு கொலைகார பட்டம் வாங்கி கொடுத்திருக்காடி அவ. நீ என்னடானா கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்கிற. சக்தியா கொலைகாரி? சரி, நீங்க அவ கொலை பண்ணது பாத்தீங்களா? பாத்தீங்களான்றல்ல. ஏய், என்னடி சரண்யா பைத்தியம் மாதிரி பேசுற? பாத்தவங்க தான் பேசணுமா என்ன? அதான் போலீஸா சொல்லியாச்சுல்லடி, பத்திரிக்கைக்காரங்க கூட சொல்லிட்டாங்க. அம்மா, நீ யாரோ சொல்றத கேட்டு ஸ்பாட்ல இருந்தாலே தவிர வேற எந்த ஆதாரத்தையும் இப்ப வரைக்கும் யாருக்குமே காட்டல. புரிஞ்சுதா? ஆனா என் கண்ணால பார்த்தத இப்ப சாட்சியா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கோயிலுக்கு முன்னாடி பிரியாவ வேற யாரோ கடத்திட்டு போனத என் கண்ணால பார்த்தமா. என்ன அடிச்சு போட்டு பிரியாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க எங்க பார்த்தாலும் என்னால அடையாளம் காட்ட முடியும். அவனுங்க தான் பிரியாவை கொலை பண்ணிருக்கணும், அது நல்லா எனக்கு தெரியும். ஆனா அவனுங்க பார்க்க அடையாளங்க மாதிரி தான் இருந்தானுங்க. அவளை யாரு கடத்த சொன்னாங்கன்றத நாம தான் கண்டுபிடிக்கணும். அவனுங்க என்னைக்காச்சும் என் கண்ணுல மாட்டாமையா போயிடுவானுங்க. எப்படியும் நானே அவங்கள தேடி பிடிச்சு பிரியாவோட சாவுக்கு காரணமானவங்கள நான் கண்டுபிடிப்பேமா. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல. சக்திக்கும் வெற்றிக்கும் இந்த கொலையில எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேமா. ஐயோ, இந்த பசங்க இவகிட்ட மாட்டினா உளறி கொட்டிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? மாஸ்க் கூட போடாம வந்துட்டானுங்களே. நிச்சயம் அவனுங்க முகத்தை சரண்யா பாத்திருப்பா. சரண்யா அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சிருவாளே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? சரி, முதல்ல நீ உள்ள வா. தேவையில்லாம பேசினா குழந்தைக்கு நல்லதானே? வரல. அம்மா, நீங்க போங்க, நான் சக்தியோட ஹாஸ்பிடல் போய்க்கிறேன். அம்மா. ஏய், சரண்யா சொன்னா கேளு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ்வளவு அவசரமா நீ வந்திருக்கணுமா? நீ முதல்ல நீ உள்ள வா. சீரக தண்ணி போட்டு தர சொல்றேன், சூட்டு வலியா இருக்க போகுது. அப்பா, சக்தியை முதல்ல உள்ள வர சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் வருவேன். ஐயோ ரங்கநாயகி, என்ன இதெல்லாம்? அம்மா, வலிக்குது. ஏங்க உங்களை வர சொல்லுங்க, இவளையும் வந்து தொலைக்க சொல்லுங்க. வாங்க சக்தி, கூட்டு வா. ஏய் குமாரி, வெளியே போடு, அப்படியே அந்த பேக் எடுத்து உள்ள வை. வா வாடி. அம்மா, 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 அண்ணி, அண்ணி ரொம்ப வலிக்குதா? அம்மா, அண்ணி, அண்ணி. சக்தி, எப்படி நம்ம ஆக்டிங்? அடிப்பாவி. நீங்களும் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆக்டிங்கா? அடி பாவி. கம்ப்ளீட்டா ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் வலி, நிறைய ஆக்டிங். ஏன் நீங்க தனியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரீங்க? எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு?
வணக்கம் மேடம். உன் வணக்கத்தை தூக்கி குப்பையில போடு. என்ன மேடம் கோவமா இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல உன்னை கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? கிளம்பிட்டேன்னு சொன்னவன் 1.5 மணி நேரம் கழிச்சு வந்திருக்க. சாரி மேடம். இல்ல உங்களுக்கு தான் சுய புத்தி கிடையாதுல்ல, அட்லீஸ்ட் சொல் புத்தியாவது இருக்கலாம்ல. மாஸ்க போட்டு தொலைங்க, மாஸ்க போட்டு தொலைங்கன்னு படிச்சு படிச்சு சொன்னேன்ல. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப கேளு. ஆளை பாரு, அந்த சரண்யா உங்க 2 பேரோட மூஞ்சியும் பார்த்து தொலைச்சிருக்காடா. அவளை அடிச்ச அடியில அவ யாருன்னு அவளுக்கே மறந்துருக்கும். எங்களையா ஞாபகம் வச்சிருக்க போறா? கம்பி கட்டுற கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கம்பிய உருவுற கதையெல்லாம் சொல்றீங்க? ஏய், நான் உண்மையதான் சொல்றேன். உங்களை எங்க பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்னடா பண்ண போறீங்க? புரிஞ்சிருச்சு மேடம். என்னடா உளறிட்டு இருக்க? புது ப்ராஜெக்ட் தானே மேடம். சரண்யாவை தூக்குறோமா இல்ல முடிக்கிறோமா? எப்பா உங்க சகவாசமே வேண்டாம். இந்த ஊரை விட்டு போய் கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமறைவா இருந்து தொலைங்க, இல்லனா ஜெயில கஞ்சிதான். இதெல்லாம் உங்களால தான் மேடம். சரி, பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எந்த பணம்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? எங்களுக்கு பணத்தை எப்ப தர போறீங்க? ஓ, என்னங்கடா நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பணம் வேற கொடுக்கணுமா? நீங்களாடா பிரியாவை கொன்னீங்க? நானே தனியா போய் கொண்டிருக்கேன். உங்களுக்கு எதுக்குடா நான் பணம் தரணும்? மேடம் தேவையில்லாத பேசாதீங்க. எங்களுக்கு தர வேண்டியதை ஒழுங்கா கொடுத்துருங்க. அதை வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம். தர முடியாதா? அது இப்பயே சொல்லிடுங்க. நாங்க எங்க சொல்லணுமோ அங்க போய் சாட்சி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். துட்டு வாங்காம வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன தியாகியா? டேய், இப்ப என்கிட்ட ஒரு 5 பைசா கூட கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன். நம்பலாம்ல? ஏய், பண்றேன்னு சொன்னேன்ல, பண்ணிட்டு கூப்பிடுறேன். நீங்களாடா பிரியாவை கொன்னீங்க? நானே தனியா போய் கொண்டிருக்கேன். 5 லட்சம் ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு வெளில போ. இவ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு பிடிச்சது சனி. இன்னைக்கு என் புள்ளைய ஜெயில கொண்டு போய் கொலைகாரனா நிப்பாட்டிட்டான். வட்டிக்கு விடுறதெல்லாம் உலகமாக பாவன்னு சொன்ன, இப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? சக்தி மேம், வாங்க மாமா. சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நீ உட்கார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்கார்மா சொல்றேன், உட்கார். சாரிம்மா. ஐயோ, என்ன மாமா என்கிட்ட எல்லாம் போய் சாரி கேக்குறீங்க? நீங்க பெரியவங்க. ரங்கநாயகி இப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவ கொலகாரி அது இதுன்னு என்னெல்லாமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாம்மா. எனக்காக நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நம்ம மருமக அப்படி செய்யக்கூடியவளான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி பேசிட்டாளேம்மா. அவ அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாளேன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு எல்லாமே புரியுது மாமா. அத்தை பேசினது எதையுமே நான் பெருசா நினைக்கல. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஆனா நான் யாருன்னு எனக்கு தான் தெரியும். எங்களுக்கும் தெரியும்மா. சரண்யாவை பாத்தியா, உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறா. வெற்றியும் அவனும் உன்னை ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டான். உனக்கோ வெற்றிக்கோ இந்த ஒரு விஷயம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என்னெல்லாமோ படபடபடன்னு நடந்து போச்சு. என்னாலேயே அதுலேருந்து வெளியில வர முடியலையம்மா. உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதெல்லாம் உணராம ரங்கநாயகி என்னெல்லாமோ பேசிட்டாளேம்மா. சக்தி, நீ வெற்றியோட இருக்கும்போது அவ அப்படி பேசியிருந்தா கூட வெற்றி உனக்கு ஆறுதலா இருந்திருப்பாம்மா. ஆனா இப்போ மாமா, எதுக்கு நீங்க மனசை போட்டு இப்படி குழப்பிக்கிறீங்க? இந்த கொலைய நானும் வெற்றியும் தான் பண்ணோன்னு நீங்க நம்புறீங்களா? ஐயோ,
இல்லைம்மா, அப்புறம் என்ன மாமா? நீங்கள் 2 பேரும் பண்ணலைன்னு நமக்கு தெரியுமா. ஆனால் மற்றவங்களுக்கு அவங்கெல்லாம் போலீஸ் சொன்னதை தானே நம்புவாங்க. பேப்பரில் என்ன போட்டிருக்கோ அதைத்தானம்மா நம்புவாங்க.